மாப்பிள்ளை எதுவும் சொல்லாத, மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நின்னா அழகு, நடந்தா அழகு. ஐயோ மாப்பிள்ளை சாப்பிடுறாரு பாரு, ரம்பா பணியாரம் சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர் சைலண்டா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதுவும் அம்மா வந்து அவ்வளவு ரசிப்பாங்க. அதனால வந்து மாப்பிள்ளை எதுவும் சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தங்கச்சி, அவ அதுக்கு மேல இருப்பா சார். எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்களா அப்படின்னா வந்து எனக்கு மாமா மாதிரி தான் வேணும், மாமா மாதிரி கண் இருக்கணும், மாமா மாதிரி மூக்கு இருக்கணும். யாரா என்ன கடுப்பேத்துறதுக்குன்னா எல்லாரும் கிளம்பி வரீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ சொன்னது வந்து சொந்தக்காரங்க வந்து நான் எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஆக்சுவலா சொந்தக்காரங்க பார்த்து பயந்து கிடையாது. இவ வந்து நம்ம வீட்டுக்கு லாஸ்ட் இயர் வந்து வரும்போது ஒய்ஃபோட ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் பற்றி வந்து எங்கள் ரிலேஷன் தான், ஃபேமிலி ரிலேஷன் நான் சொல்கிறேன். அவங்களே வந்து பாதி பேர், நான் எல்லாத்தையும் சொல்ல, பாதி பேர் வந்து ரொம்ப அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறையா பேசிட்டாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் கசின்ஸ்லேயே பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் நல்லவங்க மாதிரி அப்படியே வாங்க எல்லாம் வெளில போகலான்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ளார அவ்வளோ ஒரு பாய்சன் விஷம் மாதிரி வச்சுக்கிட்டு இவளை போட்டு படுத்தாத இது கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி ரொம்ப ஓவராக இப்படி ஃபேக்காக இருக்காங்க, இவங்க முன்னாடி நம்ம நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, பயங்கரமாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறனால அந்த மாதிரி இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட்லாம் வைக்கல. இப்போ நல்லா பண்ணுறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க, பயங்கர லெவலில் இருக்கிறதுனால எனக்கு அதுவே ஹாப்பி தான். அதனால அந்த ஃபேமிலியை பற்றி நீ இப்படி இருந்திருக்கணும் அப்படின்ட்டுலாம் எனக்கு சொல்லணும்.